சூரத்துல் ஹாமீம் சஜிதா, சூரத்துல் ஃபுஸ்ஸிலத், அல்லாஹுடைய குர்ஆனின் மிக முக்கியமான வசனங்களில் விரும்பக்கூடிய ஒரு வசனம். அல்லாஹ் கூறுகிறார், மையத்தாக இருக்கிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அப்படி படுக்க போட்டாச்சு நம்மளை பெட்டுக்கு மேலே, அவ்வளோதான் சக்கராத்துடைய ஹால். நம்முடைய கெண்டை கால்கள் எல்லாம் பிணைந்து கொள்ளுது, நம்முடைய தொண்டைக்குழிய உயிர் அடைக்குது. உயிர் பிரியக்கூடிய நேரம் சாதாரண நேரம் கிடையாது. உடம்பெல்லாம் பின்னி எடுக்கும் உயிர், அங்கும் இங்கும் ஓடும். மலக்குகள் பிடித்து இழுப்பார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரத்தில் சொன்னார்கள், ஆம், இன்னலில் மௌத்தில சக்கராத், இன்னலில் மௌத்தில சக்கராத், இன்னலில் மௌத்தில சக்கராத். ஆம், மரணத்துடைய நேரத்தில் ஒரு விதமான மயக்கத்துடைய நேரம் இருக்கிறது, ஒரு விதமான மயக்கத்துடைய நேரம் இருக்கிறது என்று அல்லாஹுடைய தூதர் அனுபவித்த வேதனையின் நேரம். அந்த நேரத்தில் மலக்குகள் வருவார்கள். உங்களை மூடி கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். யார் ரப்பை ரப்பாக ஏற்று சும்மஸ்தகாமு, நஃப்ஸுல் முத்மஇன்னாவை கொண்டவர்கள் உறுதியாக இருப்பார்கள். அதை ஒரு காலும் நிலை தடுமாற மாட்டார்கள், ஒரு காலும் பாவத்தின் பக்கம் சென்று விட மாட்டார்கள், ஒரு காலும் அல்லாஹ்வை விட்டு தன்னுடைய வாழ்வை தூரமாக்கி விட மாட்டார்கள். ததனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா, மலக்குகள் இறங்கி வருவார்கள். அவனுடைய மையத்தை அவனுடைய உடலின் பக்கம் அமருவார்கள். ததனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா, சொல்லுவார்கள், பயப்படாதே மனிதா, பயப்படாதே நஃப்ஸே, உலகத்தை விட்டு பிரிய போகிறோமே என்ற கவலை கொள்ளாதே. வலா தஹ்ஸன், சொர்க்கம் இருக்கிறது, நற்செய்தி பெற்றுக்கொள். அல்லாஹு அக்பர். நஃப்ஸுல் முத்மஇன்னா வ அப்ஷிரு பில் ஜன்னah, உனக்கு சொர்க்கம் இருக்கிறது நஃப்ஸுல் முத்மஇன்னாவே, பயம் வேண்டாம் என்று அழைப்பார். கண்ணியத்துக்குரியவர்கள், இந்த அழைப்பிற்கு தகுதியான நஃப்ஸோடு தான் நாம் இருக்கிறோம். யாருக்கு தெரியும் எப்போது எம்முடைய மரணம் எம்மை சந்திக்கும் என்று? அடுத்த கணம் எமக்கு எம்முடைய மலக்குல் மௌத் வந்து விடலாம். எந்த ஹாலத்தில், எந்த நிலையில், எந்த குடும்பத்தோடு, எந்த ஊரிலே, எந்த விமானத்திலே, எந்த இடத்திலே இருப்போமோ அல்லாஹு அலம். அல்லாஹ் ஒருவன் தான் அறிந்தவன். வமா தத்ரி நஃப்ஸும் மாதா தக்ஸிபு கதா வமா தத்ரி நஃப்ஸும் பிஅய்யி அர்தின் தமூத். அல்லாஹ்வை தவிர யாரும் அறிய முடியாது நாளை நாம் என்ன செய்வோம் என்று. அல்லாஹ்வை தவிர யாரும் அறிந்து கொள்ள முடியாது நாளை எந்த இடத்தில் மரணிப்போம் என்று. நம்முடைய மனைவி மக்கள் எல்லாம் நாம் எம்மை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது மரணிப்போமா, அல்லது எல்லோரையும் வெளியூருக்கு அனுப்பிவிட்டு வீட்டிலே தனிமைகளை கதவுகளை அடைத்து கொண்டிருக்கும் பொழுது மரணிப்போமா? நம்முடைய ஜனாசா அடுத்த கணம் கவனிக்கப்படுமா, அல்லது 4 நாட்களுக்கு பிறகு கவனிக்கப்படுமா? தெரியாது. ஆனால் நஃப்ஸுல் முத்மஇன்னாவை கொண்டவர்களை அல்லாஹ் பாதுகாப்பான். அவர்களுடைய ஜனாசாவை அழைத்து செல்வதற்கு, ஜனாசாவை அவருடைய உயிரை கைப்பற்ற வருவதற்கு மலக்கை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இறக்கி அழைத்து வருவான். கண்ணியத்துக்குரியவர்களை, இந்த நஃப்ஸை எப்படி அடைவது? இந்த நஃப்ஸுல் முத்மஇன்னாவை அடையக்கூடிய வழிமுறைகள் என்ன? முதலாவது வழிமுறை தஹ்கீகுல் ஈமான், ஈமானை உறுதிப்படுத்த வேண்டும். எப்படி உறுதிப்படுத்துவது? யார் இந்த ஈமானை எமக்கு கொடுத்தானோ அந்த ரப்பை முழுவதுமாக அறிய வேண்டும். மனில்லா, யார் அந்த அல்லாஹ்? யார் என்னை படைத்தவன்? யார் என்னை பரிபாலித்தவன்? யார் எனக்கு உணவை கொடுத்தவன்? யார் எனக்கு ஆதரவளிப்பவன்? யார் எனக்கு குடும்பத்தை கொடுத்தவன்? யார் எனக்கு குழந்தைகளை கொடுத்தவன்? யார் எனக்கு செல்வத்தை கொடுத்தவன்? யார் எனக்கு இந்த உலகத்திலே வாழக்கூடிய வாழ்வை கொடுத்தவன்? யார் எனக்கு நோயற்ற வாழ்வை எனக்கு கொடுத்தவன் என்று யார் எம்மை படைத்து பரிபாலிக்கின்றானோ அந்த ரப்பு யார் என்பதை முழுவதுமாக என் உள்ளம் அறிந்திருக்க வேண்டும். அதிலே உறுதியாக இருக்க வேண்டும். யார் அந்த அல்லாஹ்? சொல்லுங்கள் பார்ப்போம். அவனை பற்றி விளக்குவதற்கு குர்ஆனிலே மகத்துவமிக்க ஒரு ஆயத் இருக்கிறது. என்ன ஆயத்? அஅதமு ஆயத்தின் ஃபி கிதாபில்லாஹ், ஆயத்துல் குர்சி. அல்லாஹு லா இலாஹ இல்லாஹு, அல்லாஹு லா இலாஹ இல்லாஹு அல் ஹய்யுல் கய்யூம். அவனை தவிர உலகத்திலே வணங்க தகுதியான இறைவன் யாரும் கிடையாது. அவன் அல் ஹை அல் கய்யூம், அவன் நிலையானவன், அவன் உயிருள்ளவன்.
அவன் உயிர் உள்ளவன், அவன் நிலையானவன். அவனுக்கு முதலும் யாரும் கிடையாது, அவனுக்கு இறுதியும் யாரும் கிடையாது. அவன்தான் முதல், அவன்தான் இறுதி. அவனுக்கு அழிவும் கிடையாது, முதலும் கிடையாது. அல்லாஹ் சொல்லுகிறான், லா தஅஹுதுஹு சினத்துன் வலா நௌம். அவனை சிறு தூக்கமோ பெரு தூக்கமோ எதுவும் அவனை பீடிக்காது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னல்லாஹ லா யனாம். ஹதீஸை கொஞ்சம் கேளுங்கள். இன்னல்லாஹ லா யனாம் வலா யம்பகி லஹு அன் யனாம். அல்லாஹ் உறங்க மாட்டான், உறங்கக்கூடிய தேவை அவனுக்கு கிடையாது. ஏன் உறங்க மாட்டான்? அவனுக்கு உறங்கக்கூடிய தேவை கிடையாது. யர்ஃபஉல் கிஸ்த வ யக்ஃபிது. அவன்தான் தராசை உயர்த்துகிறான், அவன்தான் தராசை தாழ்த்துகிறான். وَيُرْفَعُ إِلَيْهِ عَمَلُ النَّهَارِ بِاللَّيْلِ وَعَمَلُ اللَّيْلِ بِالنَّهَارِ. இரவுடைய அமல்கள் பகலுக்கு முன்னால் சென்று விடுகிறது, பகலுடைய அமல்கள் அவனிடத்தில் இரவுக்கு முன்னால் சென்று விடுகிறது. அல்லாஹு அக்பர். ஹிஜாபுஹுன் நூர். அவனுடைய ஹிஜாப், அவனை மறைக்கக்கூடிய திரை வெளிச்சம். யார் அந்த வெளிச்சத்தை இழுப்பானோ அல்லது திறப்பானோ, அவனுடைய வெளிச்சம் படும் இடமெல்லாம், அவன் பார்வை எட்டி இருக்கக்கூடிய இடமெல்லாம் அந்த வெளிச்சத்தால் சுட்டரிக்கப்பட்டுவிடும். அவனுடைய ஹிஜாப் நூர். அந்த நூரை திறந்தால் அவனுடைய பார்வை எட்டும் தூரம் அளவுள்ள அந்த எல்லை அளவிற்கு அந்த வெளிச்சம் அனைத்தையும் சுட்டரித்து விடும். அல்லாஹு அக்பர். அல்லாஹ் கூறுகிறான், லா தஅஹுதுஹு சினத்து வலா நௌம் லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த் மன் ஸல்லதி யஷ்ஃபஉ இன்தஹு இல்லா பிஇذنஹு யஅலமு மா பைன ஐதீஹிம் வ மா கல்ஃபஹும் வ லா யுஹீதூன பிஷைஇன் மின் இல்மிஹி இல்லா பிமா ஷாஅ வஸ்ஸிய குர்ஸியுஹு ஸமாவாதி வல் அர்த். அவனுடைய குர்சி வானம் பூமிகளை வியாபித்திருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அபூதரை அறிந்து கொள், மஸ்ஸமாவாத்து ஸப்உ மஅல் குர்சி. 7 வானங்களும் அல்லாஹ்வுடைய குர்சியை ஒப்பிடும் பொழுது எவ்வளவு தெரியுமா? 7 வானங்கள். எல்லை அடக்க முடியுமா? வானத்தை தொட்டவர் உண்டா, பார்த்தவர் உண்டா? அந்த 7 வானங்கள், அந்த 7 வானங்களுக்கு அல்லாஹ்வுடைய குர்சியுடைய மதிப்பு என்ன தெரியுமா? ஒரு பாலைவனத்தில் வீசப்பட்ட மோதிரத்தை போன்றுதான். அல்லாஹு அக்பர். 7 வானங்கள் அல்லாஹ்வுடைய குர்சியோடு ஒப்பிடும் பொழுது பாலைவனத்திலே வீசப்பட்ட ஒரு மோதிரத்தை போன்றுதான். அல்லாஹ்வுடைய அர்ஷுக்கும் குர்சிக்கும் உள்ள மதிப்பு என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய அர்ஷில் குர்சி அந்த பாலைவனத்தில் போடப்பட்ட அந்த மோதிரத்தின் என்ன மதிப்போ அவ்வளவுதான். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய அர்ஷுக்கு குர்சி, அந்த பாலைவனத்தில் அந்த மோதிரத்தை எப்படி பார்க்க முடியுமோ அது போல்தான் அல்லாஹ்வுடைய அர்ஷோடு குர்சி. வஸிய குர்சியுஹு ஸமாவாதி வல் அர்த். அந்த ரப், அவனுடைய நேசம், அவனுடைய முஹப்பத், அதோடு இந்த கல்பு திளைக்க வேண்டும். யாருடைய உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய நேசம் குடிகொள்ளுமோ அவர்தான் தன்னுடைய நஃப்ஸை பரிசுத்தப்படுத்த முடியும். நஃப்ஸை அல்லாஹ்வுடைய முஹப்பத் இல்லாமல் பரிசுத்தப்படுத்த முடியாது. என் ரப்பு என்னை நேசிக்கிறான். யாருக்காவது தெரியுமா? நான் அல்லாஹ்வை நேசிக்கிறேன். எல்லோரும் சொல்லுவோம், நம்ம எல்லாருமே சொல்லுவோமா இல்லையா? நான் இல்லை, என் ரப்பை நேசிக்கிறேன், என் அல்லாஹ்வை நேசிக்கிறேன். ஆனா என் ரப்பு என்ன நேசிக்கிறானா தெரியுமா நமக்கு? என் ரப்பு என் மேல இந்த நிலையில் நான் பொருந்தி கொண்டுதான் இருக்கானா? என் மனைவிக்கு தெரியும் நான் யாருன்னு சொல்லி, என் பிள்ளைகளுக்கு தெரியும் நான் யாருன்னு சொல்லி, அல்லது என் மனைவிக்கு நான் மிக முஹப்பத்துள்ள ஒரு மனிதன், என்னுடைய பிள்ளைகளுக்கு ஒரு முஹப்பத்துள்ள ஒரு மனிதன், என் நண்பர்களுக்கு முஹப்பத்துள்ள ஒரு மனிதன். என் ரப்புக்கு நான் யாரு? அதை என்னைக்காவது சிந்திச்சு பார்த்திருக்குமா? அல்லாஹ்வுடைய முஹப்பத்தை அடைந்து விட்டால் போதும், உலகத்தில் எல்லாம் வெற்றிதான், மறுமையிலும் எல்லாம் வெற்றிதான். யாரை அல்லாஹ் நேசிக்கிறானோ அவர்களை அல்லாஹ் நரகத்திலே வீச மாட்டான். யாரை அல்லாஹ் நேசிக்கிறானோ அவர்களை அல்லாஹ் நரகத்திலே வீச மாட்டான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு அடியானை அல்லாஹ் நேசித்து விட்டால், ஒரு அடியானை
அல்லாஹ் நேசித்து விட்டார். நாதா ஜிப்ரீல், ஜிப்ரீலை அழைப்பான். யா ஜிப்ரீல், இன்னல்லாஹ் யுஹிப்பு ஃபுலானன். அல்லாஹு அக்பர். ஜிப்ரீல், இந்த பெயர் கொண்ட அடியானை நான் நேசிக்கிறேன். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் உங்களை நேசித்தால், அல்லாஹ் என்னை நேசித்தால் ஜிப்ரீலுக்கு அறிமுகப்படுத்துவான். இந்த மனிதனை நான் நேசிக்கிறேன் ஜிப்ரீல், நீங்கள் நேசியுங்கள். ஜிப்ரீல் அழைப்பார் வானத்தில் உள்ளவர்களை, யா அஹ்ல ஸமா, வானத்தில் உள்ளவர்களே, இந்த அடியானை அல்லாஹ் நேசிக்கிறான், நானும் நேசிக்கிறேன், நீங்களும் நேசியுங்கள். வானத்தில் உள்ள எல்லா மலக்குகளும் அவனை நேசிப்பார்கள். அதற்கு பிறகு அந்த கட்டளை பூமியில் உள்ளவர்களுக்கு கொடுக்கப்படும். பூமியில் உள்ள எல்லோரும் அந்த முஃமினை நேசிப்பார்கள். ஒரு முஃமினை முனாஃபிக்கை தவிர யாரும் வெறுக்க மாட்டான். ஒரு முஃமினை முனாஃபிக்கை தவிர யாரும் வெறுக்க மாட்டான். ஒரு முஃமினை தான் முஃமின் என்று நினைத்துக் கொண்டிருப்பவன் வெறுத்தால் அவன் முஃமின் கிடையாது. சுப்ஹானல்லாஹ். ஒரு முஃமினை தானும் முஃமின் என்று நினைத்துக் கொண்டிருப்பவன் வெறுத்தால் அவன் முஃமின் கிடையாது. ஏன்? முஃமின்களை உலகமெல்லாம் நேசிக்கும். அந்த நஃப்ஸை சுமப்பவர்களை உலகமெல்லாம் நேசிக்கும். அந்த நேசத்திற்கு மாறு செய்பவன் முனாஃபிக். அல்லாஹ் நல்ல எண்ணங்களை நமக்கு தருவானாக.